திருப்பதிக்கு தினமும் கோடிக்கணக்கான பக்தர்கள் வராங்க. ஆனால் அவங்கள பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் இருக்குங்க. திருமலை அப்பனே என்னை பார்க்க வரதுக்கு முன்னாடி இவரை முதல்ல தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு தெரியுமா? இன்றைக்கி அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். திருமலையில் நாம் வராக பெருமாளை ஏன் முதல்ல தரிசிக்கணும்? பலருக்கும் தெரியாத அந்த தெய்வீக ரகசியம்தான் என்ன? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஓம் நமோ நாராயணாய. கோவிந்தா கோவிந்தா. அன்பர்களே, என்னுடைய ராதே கோவிந்தம் சேனலுக்கு உங்களை எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிற விஷயம் திருமலைக்கு செல்லும் ஒவ்வொரு பக்தருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க. நம்மள பல பேர் திருமலையை ரீச் ஆன உடனேயே நேராக வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸை நோக்கி ஓடுவோம். ஜாயின் பண்ணுறதுக்கு அவசரமாக போவோம். எப்போ பெருமாளை தரிசிப்போம், எவ்வளோ நேரம் ஆகும் தரிசனத்துக்கு அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருப்போம். நானும் பல தடவை அப்படிப்பட்ட மனநிலையில் தான் திருமலைக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஆனால் திருமலைக்குன்னு ஒரு பழைய கால மரபு இருக்குங்க. முதல்ல வராக சுவாமி, அப்புறம்தான் ஏழுமலையப்பன். ஏன் இந்த மரபு உருவாச்சு? இதுக்கு பின்னாடி என்ன ஆன்மீக ரகசியம் இருக்குது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். வராக அவதாரம் என்பது ரொம்ப பழைய அவதாரங்க. ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த 10 அவதாரங்கள்லேயே ரொம்பவும் வித்தியாசமானது, தனித்துவமானது. ஹிரண்யாட்சன்ற அரக்கன் பூமாதேவியை கடலில் ஒழிச்சு வச்சுட்டான் இல்லையா? இப்போது பூமாதேவியை கடலுக்குள்ளே போனதுக்கப்புறம் உலகத்தை உயிர்கள் எப்படி உயிர் வாழும்? ஓரறிவிலிருந்து 6 அறிவு மனுஷன் வர எல்லா உயிர்களும் பூலத்தில் மட்டும்தானே வாழ முடியும். இந்த பூமியை தான் ஹிரண்யாட்சன் கடலுக்குள்ளே மறைச்சி வச்சுட்டானே. இப்போ பூமியை மீட்கணும், உலகத்தை காப்பாற்றணும், உயிர்களை காப்பாற்றணும் பெருமாள் திருவுள்ளம் கொண்டு வராக அவதாரம் எடுத்திருக்கார். அந்த வராகத்தோட கர்ஜனை வேத மந்திர ஓசை போல் ஒலிச்சு தான். இரண்யாட்சனோடு நடந்த சண்டையில் அவனை கொன்று தன்னுடைய கோரைப்பற்களில் பூமாதேவியை தாங்கி கடல்லேருந்து வெளிவந்தாராம் பெருமாள். அதனால் அவருக்கு பூவராகர் என்ற திருநாமம் ஏற்பட்டுள்ளது. அதன் பின் பூமாதேவி வரம் கேட்டாங்களாம். கலியுகத்தில் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, உங்கள் அருள் இல்லாமல் மக்களை கடைத்தேற்ற முடியாது, அதனால் இந்த சேஷாச்சலத்திலேயே நீங்கள் எப்பொழுது எழுந்தருளி இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்டிருக்காங்க. அதை ஏற்றுக்கிட்டு திருமலையிலேயே வராக சுவாமி தங்கிட்டாராம். இது ரொம்ப யுகங்களுக்கு முன்னாடி நடந்ததுங்க. அப்புறம் கலியுகம் ஆரம்பமானதுக்கப்புறம் ஸ்ரீனிவாச பெருமாள் திருமலைக்கு வந்தபோது முதல்ல வராக பெருமாள்கிட்ட வந்து, இந்த மலையில் நானும் தங்கி கலியுகம் முடிகிற வரைக்கும் என் பக்தர்களுக்கு அருள் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே நான் தங்கிக்கட்டுமா அப்படின்னு அனுமதி கேட்டிருக்கார். வராக சுவாமி சம்மதிச்சிட்டார். ஆனால் ஒரு நிபந்தனை, பக்தர்கள் என்ன முதல்ல தரிசித்த அப்புறம்தான் உன்னை தரிசிக்க போகணும் அப்படின்னு. ஸ்ரீனிவாசரும் மகிழ்ச்சியோடு அந்த நிபந்தனையை ஏற்றுக்கிட்டாராம். அதனால தான் இன்றைக்கும் திருமலை சம்பிரதாயத்தில் முதல்ல வராக சுவாமி, அவரை தரிசிச்சுட்டு அதன் பிறகு தான் ஏழுமலையானை தரிசிக்க போகணும். இது சிறந்த முறை. இந்த மரபின் ஆன்மீக அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஒரு வீட்டுக்கு நாம் போகிறோம், முதல்ல அந்த வீட்டில் யார் வயசில் பெரியவங்களோ அவங்க தானே மரியாதை கொடுப்போம். அது மாதிரி தான் திருமலையின் ஆதி அதிபதி வராக சுவாமி. அதுபோலத்தான். அதனால் அவருக்கு வணக்கம் செலுத்திட்டு நன்றி செலுத்திட்டு பிறகு வெங்கடேச பெருமாளை தரிசிக்கிறது தான் நம்மளுடைய நன்றி உணர்வுக்கு அடையாளம். அது வெறும் சம்பிரதாயம் மட்டும் இல்லைங்க, பணிவு கற்றுத்தர்ற ஆன்மீக பாடம். இன்னொரு அழகான நம்பிக்கையும் இருக்குது தெரியுமா? வராக சுவாமி பூமாதேவி மீட்டவர். அதனால் நிலம், வீடு, விவசாயம், குடும்பத்தில் நிலைத்தன்மை, அதாவது ஸ்டெபிலிட்டி, வாழ்க்கையின் அடித்தளம், ஃபவுண்டேஷன் உறுதியாக இருக்கணும்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தாராளமாக வராக சுவாமிக்கிட்ட பிரார்த்திச்சுக்கலாம். நம்மளை ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நிலைநிறுத்தி ஸ்டேபிளாக இருக்க வைப்பார் வராக சுவாமி. திருமலைக்கு அடுத்த தரம் போனீங்கன்னா அவசரப்படாதீங்க. முதல்ல சுவாமி புஷ்கரணிக்கு கிட்டே இருக்கிற வராக சுவாமி சந்நிதிக்கு போங்க. அங்கே அமைதியாக சுவாமியை வணங்கி என்னை உங்கள் மலைக்கு வர அனுமதித்ததுக்கு நன்றி அப்படின்னு மனசார சொல்லுங்கள். அப்புறம் பெருமாளை தரிசிக்க போங்க. இந்த மாதிரி தரிசனம் பண்ணினீங்கன்னா இன்னும் மனசுக்கு நிறைவு ஆனந்தமாக இருக்கும். திருமலை நமக்கு சொல்கிற பாடம் என்ன? மரியாதை, நன்றி உணர்வு, பணிவு. இது 3 ஒருத்தர்கிட்ட இருந்தால் அவங்களுக்கு கடவுளுடைய அருள் சுலபமாக கிடைக்கும் இல்லையா? வராகரை பார்க்காம ஏழுமலையான தரிசிக்கக்கூடாதுன்னு எந்த சம்பிரதாய கட்டாயமும் கிடையாது. ஆனால் வைணவ மரபு இதை சிறந்த தரிசன முறையாக வச்சுருக்காங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ணுறது அந்த மரபுக்கு நாம் மரியாதை கொடுக்குற மாதிரி தானேங்க. அதான் இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் மனசார இந்த பிரார்த்தனை சொல்லாமா?
பூவராக பெருமாளே, என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்குங்க. என் குடும்பத்தில் அமைதியை நிலைநிறுத்துங்க. என் மனசில் பக்தியை வளர்த்தருளுங்க. உங்கள் திருவிடையை என்றைக்கும் மறக்காத வரம் கொடுங்க. ஓம் பூராக சுவாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளையே போற்றி போற்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கோவிந்தா கோவிந்தா. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போங்க.